நாங்கள் 15 வருஷமாக வேலை செய்கிறோம் சார். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் இங்கே அரசாங்கம் வந்துச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை தரம் உயரும்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம், நம்பிக்கையாக இருந்தோம். இப்போ எங்களை எல்லாருமே தனியாருன்னு சொன்னால் இத்தனை வருஷம் செஞ்சு நாங்கள் உழைச்சதுக்கு என்ன பலன் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எங்களை பணி நிரந்தரப்படுத்துனீங்கன்னா எங்கள் குழந்தை குட்டிங்கெல்லாம் இந்த வேலையை நம்பி தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமே இந்த வேலை தான், வேறு எங்கே போக முடியும்? நாங்கள் வேலைக்கு சொல்லுங்கள். இத்தனை வருஷம் உழைச்சோமே, நாங்கள் மாடு மாதிரி உழைச்சோமே. எல்லோரும் இந்த கொரோனாவில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு சந்தில் 10 பேர் கொரோனா இருக்குன்னா அந்த வீட்டுக்கு குப்பை கூட நாங்கள் எடுத்தோம். எங்களுக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் செஞ்சோம். அப்படியெல்லாம் உழைச்சவங்களே இப்படி நாங்கள் நடுத்தரலே விட்டுட்டிங்களே. உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு கைவிடாதுன்னு எல்லாம் எங்களை உயர்த்தி வருவாங்கன்னு சொல்லி நம்பி இருந்தோம். இப்போ எங்களாம் தனியாருன்னு சொல்கிறாங்க. 753 ரூபா சம்பளம்னு எப்போவோ சொன்னாங்க, 800 ரூபாய்க்கு மேலேன்னு. அது கூட எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. தனியாக இப்போ அதிகாரிங்கள்லாம் இந்த சட்டை போடுங்க, நீங்கள்லாம் கான்ட்ராக்டில் தான் நீங்கள்லாம் செய்தா செய்யுங்க, இல்லைன்னா போங்கங்கிறாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் உழைச்சதுக்கு என்ன பல நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்தீங்க, எங்களுக்கு நாங்கள் நல்லா இருப்போம்னு எவ்வளோ ஆசைப்பட்டோமே. இப்போ எங்கள் வாழ்க்கையிலலாம் மண்ணெல்லி போட்ட மாதிரி நினச்சாலே துக்கம் தொண்டை அடைக்குது. நீங்களே கொஞ்சம் எங்களுக்கு தலைவர் எங்களுக்கு ஒரு வழி செய்யணும். சிஎம் மனசு வச்சா முடியும். உங்கள் காலில் தொட்டு கும்பிட்றோம் நாங்கள். தயவு செஞ்சு எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துங்க. யார் எப்படின்னா இப்போ இருக்கிறவங்கள எல்லாரையும் பணி நிரந்தரப்படுத்துங்க. இனி வரவங்க நீங்கள் எப்படின்னா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அது தேவை. எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்வு காட்டுங்க. தயவு செஞ்சு உங்கள் காலை தொட்டு கும்பிட்றோம்.